எல்லா முனையிலும் வந்து சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் கிராஸ் பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல 2000 பேர் கிராஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு 6 மணில கூட ஒரு 12,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான பேர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் சார். சம்பவம்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 10,000 பேரை வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள்ல இந்த ஒரு 8 பேர் அடையாளம் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு நாள் 2 நாள்ல அங்க பண்ணிருப்பாங்க. ஒரு விஷயம் நடந்திருக்கு சார். அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி என்ன பின்னாடி என்ன போலீஸை கொஞ்சம் ஃப்ரீடமா விடணும். அவங்க பண்ணட்டோன்ற நான் கடைசியா எப்படி இருந்தாலும் வந்து கன்ஃபார்மா தெரிய போகுது சார். எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஆளும் நிர்வாகத்து மேல அது காவல் நிர்வாகமா இருக்கட்டும் இல்ல ஆட்சி நிர்வாகமா இருக்கட்டும், நீங்க எல்லாத்தையுமே நீங்க சந்தேக கண்ணோட பாத்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு என்னதான் தீர்வு? எதிர்கட்சிகள் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் அந்த கொலையை வந்து அரசியலாக்க பார்க்கறாங்க. அது வந்து எடப்பாடியா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அரசியல் ஆக்கக்கூடாது. குற்றவாளின்னு தெரியுது, அவன் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கல, தப்பிச்சு விட பாக்குறான், ஏதோ ஒரு காரணமா இருக்கு. அங்க என்ன சம்பவம் நடந்ததுன்னு அவங்களுக்கு தான் சார் தெரியும். உண்மையா கூட நீங்களா ஒரு கற்பனையா ஒரு கதையை வந்து முடிச்சுட்டு இப்படிதான் சொல்லக்கூடாது. இல்ல அங்க என்ன நடந்தது நமக்கு யாருக்குமே தெரியாது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் தெரியும். உண்மையில கூட ஒரு தள்ளுமுறை நடந்திருக்கலாம், இல்ல நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஜோடி. இது வந்து விசாரணைக்கு அதுக்கப்புறம் தெரிய போகுதுன்ற நான். நீங்க வேற யாரும் கேள்வி சொல்லுங்க, செல்வ பெருந்தகை சொல்லுங்க, அறிவார்ந்த நபர்கள் திருமாவளவன் வந்து ஏதாவது சந்தேகம் எழுப்புறாருன்னா அதை கேளுங்க, செல்வ பெருந்தகை வந்து எழுப்புறாருன்னா அதை சொல்லுங்க, இல்ல வந்து பிஜேபி கட்சியிலே ஒரு தமிழிசை எழுப்புனாங்கன்னா அதை சொல்லுங்க. வந்து அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொருட்டாவே இங்க யாருமே இல்லை. இங்க தமிழ்நாட்டிலே வந்து அண்ணாமலை வந்து ஒரு அறிவார்ந்த நபராவே எடுத்துக்கல. ஒரு முட்டாள், ஒரு மனநோயாளி, அதுக்கும் கீழே ஏதாவது தான் யோசிக்கிறாங்க. குகு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய சேகுவாரா ஜெய்சங்கர் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். சிறப்பு. தமிழகத்துல இந்த 4 நாட்கள்ல 2 என்கவுண்டர்கள். முதல்ல துரை அவர்கள் அவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதற்கு காரணம் சொல்லப்பட்டது தீபக் ராஜா அவருடைய கொலையாளிகள் வந்து அடைக்கலம் கொடுத்ததாகவும் அவர் காவலர்களை தாக்க முற்பட்டதாகவும் அதனால வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்படின்ற செய்தி. நேற்றைய தினம் காலையில விடியற் காலையில வந்து ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த தாக்குதலில் ஈடுபட்டவரே வந்து நேற்றைய தினம் என்கவுண்டர்ல வந்து செஞ்சிருக்காங்க. பல சந்தேகங்களும் எழுப்பிட்டு வர்றாங்க. திரு வெங்கடம் அவருடைய அந்த என்கவுண்டர் எப்படி பாக்குறீங்க? அந்த தொடர் என்கவுண்டர் சம்பவங்களை யாருக்கு என்ன சந்தேகம்? யாருக்கு என்ன சந்தேகம்? இல்ல எதிர்கட்சிகள் வந்து இப்போ அவரே சரணடைந்தவர் எப்படி நீங்க வந்து என்கவுண்டர் செய்ய முடியும்? இப்ப எல்லா என்கவுண்டர்களும் வந்து இப்படியான ஒரு காரணத்தை சொல்லிடுறீங்க, தாக்குதலுக்கு முற்பட வந்தாங்க, அது பல சந்தேகங்களும் எழுப்புறாங்க. ஹேண்ட் ஆஃப் கூட்டிட்டு போனீங்களா, உங்க கஸ்டடியில அவரு இருந்திருப்பாரு, அந்த அளவுக்கு கவனமின்மையா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுப்புறாங்க. சார், என்கவுண்டர் வந்து நம்ம ஆதரிக்கல, எதிர்க்கல, சரிங்களா? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரணை பண்றாங்க. விசாரணையில வந்து அவங்களுக்கு அங்க நடக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு தான் தெரியும். பொதுவாகவே வந்து பார்த்தா ஃபேக் என்கவுண்டர்ன்றது உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்துல வந்து குஜராத்தில் நடந்தாலும் பழைய ஹிஸ்டரிக்கு நம்ம போவேன்னு நினைக்கிறேன். பல விஷயங்கள் நடந்திருக்குதான், நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனால் இந்த சம்பவத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து விசாரணை பண்ணக்கூடிய அதிகாரிகள் வந்து அவங்க முடிவு பண்றாங்க, சரிங்களா? முடிவு பண்றாங்கன்னா அந்த ஸ்பாட்டை முடிவு எடுக்கிறாங்க. இதை நீங்க சொல்ல முடியுமா? இதுல ஒரு உள்நோக்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க நடந்ததே என்னன்னு தெரியாது இல்ல. இங்க இருந்து இப்போ நீங்க குற்றவாளிகளை பிடிக்கணும்ன்றது ஒரு பக்கம். குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்றோம், இது வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு. இவங்க தான் இந்த உண்மையான குற்றவாளிகளா இல்ல வேற ஏதாவது டீம் பண்ணாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? அது எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து சரியான முறையில வந்து செய்தவர்கள் வந்து இவங்கதான், கொலை செய்தவர்கள் இவங்கதான் சொல்லி ஒரு படமும் காட்டுறாங்க. அதுல சம்பந்தப்பட்ட ஒரு நபர் வந்து விசாரணைக்காக கொண்டு போனாங்க. எதுக்காக விசாரணை கொண்டு போனாங்க? அவ்வளோ இங்க இருந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு எங்க இருந்து கொண்டு போனாங்கன்னு தெரியாது, கிட்டத்தட்ட ரெட்டேரின்ற பகுதிக்கு தான் கொண்டு போயிருக்காங்க. எதுக்காக கொண்டு போனாங்க? அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் என்ன வச்சிருந்தாரு, இவங்க என்ன இது எல்லாமே வந்து காவல்துறை சொல்லாம நீங்க அதுக்குள்ள ஒரு முடிவுக்கு நீங்க வரீங்கன்னா எதிர்கட்சிகளுடைய வேலையை நீங்க செய்றீங்க, அவ்வளவுதான். இதை கடந்து வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்ட இந்த சந்தேகங்கள் இருக்கிற மாதிரி தெரியல. பொதுமக்கள் எப்பவுமே வந்து
சில என்கவுண்டர்களை வந்து பொதுமக்களே கூட ஆதரிச்சிருக்கிறாங்க. பொதுமக்கள் வந்து இந்த கேள்வி எதையுமே எழுப்பவே இல்லை. இப்ப எழுப்புறது எல்லாம் வந்து எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க. அவங்க எழுப்புறது வந்து பாத்தீங்கன்னா தவறு நான் சொல்றேன் சார். ஆனால் வந்து எதிர்கட்சிகள் மக்களோட மனநிலையை வந்து எதிரொலிக்கல சார். மக்களுடைய மனநிலை வந்து இவங்க எங்க எதிரொலிக்கிறாங்க? மக்களோட மனநிலை வந்து பாத்தீங்கன்னா வந்து எதிரொலிக்கிறாங்கன்னா இந்த விஷயத்துல சொல்ல முடியாது. வேற ஏதாவது விஷயம் சொல்லுங்க. இப்ப வேற அடிப்படை வந்து வாழ்வாதார பிரச்சனை இருக்கு, அதுல வந்து மக்களுடைய வந்து எண்ணங்களை பிரதிபலிக்கிறாங்க, நீங்க சொல்லுங்க. இது வந்து ஒரு குற்றவாளியில் கருதப்பட்ட ஒரு நபர், விசாரணைக்கு வந்து அழைத்து செல்லப்பட்ட நபர் என்கவுண்டர் செய்து கொல்லப்படுகிறார். நீங்க இந்த என்கவுண்டரையும் இதுக்கு முன்னாடி நடந்த என்கவுண்டரையும் நீங்க எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி பாக்குறீங்க. சிக்கல் அதுதாங்க. இந்த சம்பவத்துல என்ன நடந்திருக்குன்றத நீங்க ஒரு நியாயமான ஒரு சந்தேகம் மக்களுக்கே வந்திருந்ததுன்னா, ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டதுன்னா அதுக்கு வந்து விளக்கம் அளிக்க போறாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள். நீங்க வந்து எதிர்கட்சியோட வேலையை நீங்க தொடர்ச்சியா செய்றீங்க, அவ்வளவுதான். இதை கடந்து வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அங்க என்ன நடந்தது சம்பவம் சார். இப்போ பவாரியா கும்பலை பிடிக்கிறதுக்காக போனாங்க, சரியில்லை உங்களுக்கு? அங்க போயிட்டு வந்து ஒரு பெரிய டீம் போனாங்க. போயிட்டு வந்து அங்க எவ்வளவு, அதெல்லாம் நீங்க ஒரு திரைப்படமா கூட வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. நிஜத்துல எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. வந்தாங்க, அந்த குற்றவாளிகள் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து வட இந்தியாவில வந்து யாராவது வந்து பவாரியா கும்பல் அந்த கும்பல் எவனோ வரானா, அதுக்கப்புறம் ஒரு டீம் வந்துருது. அதுக்கும் வந்து இங்க இருந்து போலீஸ் அதிகாரி கூட ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தள்ளுமுள்ள வந்து துப்பாக்கி சூடுல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனவங்களுக்கு தெரியும். சோ இந்த மாதிரி வந்து ரிஸ்க் எடுத்து போய் ஒரு விஷயத்த செய்யறாங்க இல்லையா போலீஸ். ரிஸ்க்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம அங்க சம்பவம் நடந்த இடத்துல என்னன்றது வந்து நமக்கு தெரியாத போது அதை வந்து நம்ம வந்து ஒரு பிளைண்டா பேசுற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஒரு விவரம் தெரியாம வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம இதுக்கு முன்னாடி நடந்த ஃபேக் என்கவுண்டர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்தியா முழுவதும் நடந்திருக்கு சில என்கவுண்டர். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நீங்க வந்து கணக்குல வச்சுக்கிட்டு நீங்க பேசக்கூடாதுன்ற எதிர்கட்சிகள் தான் வேலையை செய்யறாங்க, அப்படிதான் நான் பாக்குறேன். ஆனா அவங்க உண்மை என்னன்றது நான் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை. அங்க உண்மை என்னன்றது வந்து பார்த்தா சம்பந்தப்பட்டவங்க தெரிவிக்கணும் சார். அவங்களுக்கு தான் சார் தெரியாங்க இவங்க கொண்டு போன எதுக்காக கொண்டு போனாங்கன்னு தெரியணும். முதல்ல எதுக்காக அந்த அவ்வளவு தூரம் கொண்டு போனாங்க? அங்க எது சரணான இப்ப ஒரே இது என்னன்னா சரண்டரானவர் எதுக்காக தப்பிச்சு ஓட போறாரு நீங்க சொல்றீங்கல்ல. அங்க சம்பவம் என்ன நடந்தது, எதுக்காக கொண்டு போனாங்க? ஒரு ஆயுதங்களை வந்து கொண்டு போய் வச்சிருந்தாரா, அதுக்காக அதை எடுக்கிறதுக்காக போனாங்களா? செய்திகள் அப்படிதான் வந்துச்சு. அதுக்காக போயிருக்கலாம். அங்க வந்து பார்த்தா அந்த ஸ்பாட்ல கூட ஒரு தள்ளுமுள்ளு கூட நடக்கலாம் இல்லையா? விசாரணை பண்ணும் போது எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி கூட சில காட்சிகள் சினிமாவிலேயே நம்ம பார்த்துருக்கோம். விசாரணை பண்ணும் போதே அப்ப நீங்க இப்படி கேட்பீங்களா? சரண்டர் ஆயிட்டவங்களை நீங்க வந்து எதுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்கதான் ஒத்துக்கிட்டாங்களே, அவங்கதான் ஒத்துக்கிட்டாங்கல்ல. சரண்டானா நான் ஒத்துக்கிறேன் தானே பொருள், ஒத்துக்கிட்டாங்க. நீங்க அப்படியே ஏன் நீதிமன்ற காவல் எடுத்து விசாரிக்கிறீங்க, விட்டுருங்கன்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் சார் ஒரு விஷயம் சார். போலீஸை நம்ம வந்து ரொம்ப போட்டு எந்த பக்கமும் போக விடாம பண்ணக்கூடாது. ஒரு விசாரணையை எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க, கடைசியா இறுதியா தெரியதான் போகுது கொல்லப்பட்ட நபர் மேல வழக்கு இருக்குன்றது வந்து ரெக்கார்டு இருக்கு, வழக்கு இருக்கு. இந்த வழக்குலயும் அவர் சம்பந்தப்பட்டிருக்காருன்றது வந்து சிசிடிவி கேமரா இருக்கு, சரிங்களா? கேமரால பதிவாயிருக்கு. இதை தாண்டி அங்க வந்து கொண்டு போன இடத்துல வந்து அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம அது ஒரு பொறுப்பான ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கணும்ன்றாங்க. குறிப்பா நீங்க சொல்லுங்க. இப்போ இது கூட எல்லாமே அவசரமா பண்றீங்க. இப்போ இது கூட வந்து பார்த்தா என்கவுண்டர் பண்ண அடுத்த நாளே நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. நீங்களே என்னன்னு கேட்டா இது வந்து ஒரு ஃபேக் என்கவுண்டர், இது வந்து திட்டமிட்டு அவர் வந்து போலீஸே கொலை பண்ணிடுச்சு அப்படிலாம் பேசுறாங்கல்ல. அது கூட அவசரம்ன்ற நான் ஒரு நாள் 2 நாள் நிதானமா இருங்க. நம்ம ஏற்கனவே வந்து இங்க ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. பண்ணவங்க யாருன்னு தெரியாம நம்ம வந்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் சொன்னோம், சரிங்களா? உண்மை எல்லாருமே சொன்னமா இல்லையா? எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. இப்போ அந்த சந்தேகத்தை வந்து ஒரு கிளியர் வீடியோல நம்ம காட்டுறாங்க, அது தெரியுது நமக்கு. ஸோ சம்பந்தப்பட்ட இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட நபர் அந்த ஸ்பாட்ல தான் இருந்திருக்காருன்னு நம்ம படத்தின் மூலமா காட்டுறாங்க. அப்போ இது ஒரு தெளிவு கிடைக்கும். அது மாதிரி சில நாட்கள் வெயிட் பண்ணுங்க. இல்ல ஒரு எதிர்கட்சின்ற முறையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சட்டசபையில் கூட நீங்க வந்து கேள்வி எழுப்புங்க. எடுத்ததுமே போலீஸோட நடவடிக்கை எல்லாத்தையுமே நீங்க ஒரு மடைமாற்றம் பண்ணி இல்ல ஏதாவது பப்ளிக் மத்தியில வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் வராம நீங்க பண்ணீங்கன்னு இன்னொரு சந்தேகங்கள் எழுப்பப்படுது சார். இப்போ இவ்வளவு நாட்களுக்கு பிறகு நேற்றைய தினம் வந்து சிசிடிவி காட்சியை கூட காவல்துறை வந்து வெளியிடுறத பார்க்கிறோம். இதுல என்ன பின்னாடி இருக்கும் சார்? பின்னாடி நம்ம ரொம்ப இத டீப்பா ஆழமா போத்தவல சார்.
அங்க சம்பவம் நடந்திருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அதோட தொடர்ச்சியா வந்து வீடியோக்களை வெளியிடுறாங்க, குறிப்பிட்ட நபர்களையும் காட்டுறாங்க. இதை தாண்டி உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்களா அந்த சம்பவம் நடந்த இடத்துல இவங்க எப்படி இதை கன்ஃபர்மேஷன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சம்பவம் நடந்த இடத்துல இருக்க அந்த வீடியோ மட்டும்தான் நீங்க வந்து போலீஸ் வந்து ஆய்வுக்கு எடுத்திருப்பாங்களா? 6 முனை இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அங்க அந்த 6 முனையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்கும் கண்டிப்பா. காவல் நிலையத்துக்கு பக்கத்துலயே இருக்குது. அது குறிப்பிட்ட ஒரு ஜங்ஷன் சார். அது அந்த இடத்துல எல்லாத்துக்கும் சிசிடிவி கேமரா இருக்கும். அந்த குறிப்பிட்ட ஒரு வெட்டப்படுற அந்த இடத்துல மட்டும் வந்து சிசிடிவி கேமரா இருக்கிறது மட்டும் நீங்க வந்து எடுத்துக்காது. அதை தாண்டி இவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, எல்லா முனையிலும் வந்து சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் கிராஸ் பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல 2000 பேர் கிராஸ் பண்ணிருப்பாங்க. 6 மணில கூட ஒரு 12,000 பேர் 12,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான பேர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் சார். சம்பவம்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 10,000 பேரை வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள்ல இந்த ஒரு 8 பேர் அடையாளம் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு நாள் 2 நாள்ல அங்க பண்ணிருப்பாங்க. என்னுடைய இது வந்து ஏதோ நான் போலீஸ்க்கு முட்டு கொடுக்கணும்ன்ற எனக்கு கட்டாயம் எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு பொதுவா ஒரு மனநிலைக்கு வரணும்ல. மக்களை போட்டு நீங்க வந்து குழப்பக்கூடாது. பொறுப்புல இருக்கிறவங்க சொல்றேன். சம்பவம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கூட அந்த சந்தேகத்தை கேட்கறது கூட ஒரு அவகாசம் இருக்குன்ற. என்கவுண்டர் முடிச்ச அடுத்த ஒரு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 6 மணி நேரத்துல நீங்க இது வந்து எப்படி நீங்க அங்க என்ன சம்பவம் நடந்ததுன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப குறிப்பா சார் அங்க போயிருக்க இடத்துல அவங்க போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதுதான் சார். நீங்க சந்தேகத்தை அடிப்படையில் நீங்க வந்து நீங்க கேள்விகள் கேட்கறதுக்கு இங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சந்தேகம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா நீங்க சந்தேகத்தை எல்லாமே நீங்க கன்ஃபார்ம் பண்ணி நீங்க பேசக்கூடாதுன்றாங்க. நீங்க ஒரு சந்தேகமா ஒண்ணா வைங்க. குறிப்பா இந்த உண்மை குற்றவாளிகளா இல்லையான்றது ஒரு சந்தேகமா தான் வச்சாங்க எல்லாருமே. திருமாவளவன் அவர்கள் கூட உண்மை குற்றவாளிகள். அதுதான் சொல்ல உண்மை குற்றவாளிகள் இல்லைன்னா அது பொருள் வந்து இவங்க இல்லைன்றது பொருள் கிடையாது. இதுக்கு மூல காரணமா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்கன்றது தான் ஒரு பொருள். இவங்களை தாண்டி ஏதாவது உண்மையான வந்து குற்றவாளிகள் வேற யாருன்னா கூட இருக்கலாம், கூடுதலா கூட இருக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு 3 பேர் பிடிச்சிருக்காங்கல்ல, அந்த 8 பேர் கடந்து இன்னொரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல. சோ நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு சார். அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி என்ன பின்னாடி எனக்கு போலீஸை கொஞ்சம் ஃப்ரீடமா விடணும். அவங்க பண்ணட்டோன்ற நான் கடைசியா எப்படி இருந்தாலும் வந்து கன்ஃபார்மா தெரிய போகுது சார். எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஆளும் நிர்வாகத்தின் மேல அது காவல் நிர்வாகமா இருக்கட்டும் இல்ல ஆட்சி நிர்வாகமா இருக்கட்டும், நீங்க எல்லாத்தையுமே நீங்க சந்தேகனோட பாத்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு என்னதான் தீர்வு? இப்போ நான் கேட்கிறேன், நீங்க இப்போ நான் கேட்கிறேன், இவ்வளவு பேசுறாரு எடப்பாடி எல்லாம் பேசலாமா? நான் அரசியல் பேசக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். இந்த விஷயத்துல ஒரு நியாயமா பார்வை இருக்கணும், பொதுவான பார்வை இருக்கணும். இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட வந்து நான் இப்ப வந்து டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. அவர்லாம் பேசலாமா இந்த மாதிரி சம்பவத்தை பத்தி? அப்ப நம்ம வேற ஏதாவது நான் அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதான் இது கடந்து போகும். அதான் சார், இப்ப முக்கிய எதிர்கட்சியில இருக்கக்கூடிய சீமான் அவர்களோ எடப்பாடி அவர்களோ எல்லாம் அண்ணாமலை அவர்களோ என்ன கேட்கறாங்க அப்படின்னா, யாரை காப்பாற்றுவதற்காக இவரை வந்து என்கவுண்டர் செஞ்சீங்க அப்படின்ற அதையும் அவரே சொல்லிடலாமே. அவருக்கு ஏதாவது சந்தேகம் தான் அவர் சொல்லலாமே. அதை பப்ளிக்கு யாரை காப்பாற்றுறதுன்னு சொன்னா அவருக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்ல வேண்டியதானே, சொல்லலாம்லன்னு கேட்கிறேன். யாரை காப்பாற்ற கேள்வி எது கேட்கிறாரு? 3 திமுகவினர் கூட அரசியல் முன்னாள் அமைச்சர் நாசர் அவர்களோட இருந்த புகைப்படங்கள் எல்லாம் கூட சமூக வலைதளங்கள் சார். இது நான் சொல்றேன் சார், இப்போ இந்த போட்டோக்கள் தான் ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன். இந்த போட்டோக்கள் இருக்கு பாருங்க, ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கூட வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துப்பாங்க சார். அதெல்லாம் வந்து போட்டோ இருக்குதுன்றத வச்சே நீங்க அது ஒரு பெரிய சொல்லணும் சார். ஒரு விஐபி போய் ஒரு ஃபங்க்ஷன்ல அதுதான் இப்போ ஒரு பெரிய சிக்கலாகும். ஒரு விஐபி ஃபங்க்ஷன்ல இல்ல பிரபலமானவருடைய ஃபங்க்ஷன்ல போயிட்டு ஒரு நின்று பக்கத்துல வந்து இப்ப செல்ஃபி இருக்கு சார். இப்போ ரொம்ப ஈஸி. முன்னாடியாவது வந்து கேமராமேன்ட்ட சொல்லி அதை எடுக்கணும் சரிங்களா. இப்போ வந்து செல்ஃபி ஈஸியா செல்ல வச்சு எடுத்துடலாம். அதனால ஒரு போட்டோ எடுத்துட்டாங்க அவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்றத வச்சுலாம் வந்து பெருசா பேச முடியாதுன்ற நான் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய போட்டோ எடுக்கிறது, ஒருத்தர் பக்கத்துல போட்டோ எடுக்கிறது சர்வசாதாரணம். கிராப் இன்னும் எதிர்கட்சிகள் எல்லாம் இப்படியான ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்களா? இல்ல எதிர்கட்சிகள் அரசியல் இல்ல எதிர்கட்சிகள் வந்து நான் நேரடியா சொல்றேன், எதிர்கட்சிகள் வந்து இந்த ஆம்ஸ்டாங் அந்த கொலையை வந்து அரசியலாக்க பாக்குறேன். அது வந்து எடப்பாடியா இருக்கட்டும், அது சீமானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அரசியல் ஆக்க கூடாது. இல்ல சார், இப்ப இந்த இடத்துல மாநில தலைவர் இருக்கட்டும்,
இருக்கட்டும். வெட்ட வெளியில இப்படி சார், சென்னை மாநகராட்சியிலேயே சார் வெட்டி கொல்லப்படுறாரு. நல்லா பாருங்க சார், அவர் எந்த வகையில நம்ம அதெல்லாம் வந்து நம்ம அந்த கண்டென்ட்குள்ளேயே நம்ம போல, அந்த டாபிக்கே கிடையாது. இப்ப என்ன ஒரு ஏற்கனவே தேசிய கட்சி யாரெல்லாம் உயிர் ஒண்ணுதானே சார், கொல்லப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்டவருடைய அந்த சம்பவத்தை வீடியோவா வெளியிட்டு இருக்கிறாங்க. வீடியோவிலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்படுது செய்த நபர்கள் சொல்லிட்டு. இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, அடுத்த கட்டமா இவங்க வந்து இவங்களுடைய வேற ஏதாவது இப்போ எப்பவுமே வந்து இந்த மாதிரியான ஒரு குற்றவாளிகளை பிடிச்சாங்கன்னா இவங்களுடைய அடுத்த மோட்டிவ் யாரு, இதெல்லாம் விசாரிப்பாங்க. இப்ப எதுக்காக இவங்க பண்ணாங்க, யாரு இவங்களை வந்து இயக்குனாங்க, இப்படி பல விஷயங்கள் விசாரணையில பண்ணுவாங்க சார். அதுக்குள்ள நீங்க வந்து இதை அரசியலாக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டு இது கொல்லப்பட்ட ஒரு தேசிய கட்சி, நான் சொல்றேன் யாரா இருந்தாலும் உயிர் ஒண்ணுதானே. இல்ல குறிப்பா இப்போ இத வந்து தன் கட்சிக்காரர்களை வந்து காப்பாற்றுவதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சார் ஒரு விஷயம் சார், சம்பவம் நடந்தது அதாவது என்ன நல்லா யாருக்கு நேரடியான ஒரு கண்காணிப்பு ஒரு தொகுதி முதலமைச்சருடைய தொகுதி சரிங்களா. அவர் வந்து சுற்றுவட்டார பகுதியில் இருக்க மக்கள் எல்லாமே வந்து வச்சா ஒரு பட்டியல் வகுப்பு சார்ந்த மக்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஆதரவா இருந்தாங்க. அரசியல் ரீதியான ஒரு பின்னடைவு யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, இதுல ஏதேனும் நடந்தால் கூட இந்த குற்றவாளிகளை காப்பாற்றணும், நீங்க சொல்ற மாதிரி குற்றவாளிகளை காப்பாற்றினாலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துல பின்னணியில திமுக வந்து விஐபிகள் யாராவது இருந்தாலும் கூட பின்னடைவு யாருக்கு, ஆளுங்கட்சிக்கு தான் வரும். அதனால அந்த சூழலை அவங்க பண்ணுவாங்களா, சம்பவம் நடந்துருச்சு பின்னணி விசாரணைப்படுது அப்படியே கூட இருக்கட்டும், அப்படி யாராவது கண்டுபிடிக்க போறாங்க. இதை கண்டு யாரையாவது இப்ப நீங்க ஒரு என்கவுண்டர் நடந்த உடனே நான் கேட்கறேன், இப்போ சவுத்துல ஒரு என்கவுண்டர் நடந்தது இந்த தீபக் ராஜா விஷயத்துல. அந்த என்கவுண்டர் நடந்த போது இவ்வளவு குரல் வரல, நான் அதையும் கூட பாக்குறேன், உன்னிப்பா கவனிக்கிறேன். இப்ப இங்க ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு. இது வந்து ஒரு என்ன சொன்னா ஒரு ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கூலிப்படை இருக்கிறவங்க இயங்குறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா கூட இருக்கும்ல, ஒரு காஷன் கூட இருக்கலாம்ல. இல்ல அதான் இப்போ சென்னை மாநகராட்சி நடந்திருக்கு சார். பதவியேற்ற பிறகு ஒரு வார்த்தை கூட சொன்னாரு, ரவுடிகளுடைய மொழியிலேயே அவர்களுக்கு பதில் கொடுக்கப்படும் சொல்லி. அப்ப நீங்க அப்பவே என்ன முடிவு இல்ல, அப்பவே நீங்க மீடியா அவருடைய தூண்டுதலின் பேர்ல அவருடைய மொழின்னு சொன்னா, அவருடைய மொழின்னா அவங்க எதை நம்புறாங்க, ஆயுதத்தை நம்புறாங்க, பொருள் அப்படிதான் வருது. சரி, அதனால என்னன்னு கேக்குறேன் நான், குற்றவாளின்னு தெரியுது, அவன் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கல, தப்பிச்சு விட பாக்குறான், ஏதோ ஒரு காரணமா இருக்கு, அங்க என்ன சம்பவம் நடந்ததுன்னு அவங்களுக்கு தான் சார் தெரியும். உண்மையா கூட நீங்களா ஒரு கற்பனையா ஒரு கதையை வந்து முடிச்சுட்டு இப்படிதான் சொல்லக்கூடாதுல்ல. அங்க என்ன நடந்தது நமக்கு யாருக்குமே தெரியாது, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் தெரியும். உண்மையில கூட ஒரு தள்ளுமுள்ள நடந்திருக்கலாம், இல்ல நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஜோடி, இது வந்து விசாரணைக்கு அதுக்கப்புறம் தெரிய போகுதுன்ற நான். இதை போட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மக்களை போட்டு வந்து ஏதோ ஒரு இப்ப நீங்க இதுல விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, விசாரணைக்கு வந்து ஒரு உண்மை எல்லாத்தையும் சொல்றாங்கன்னு வச்சுங்க, நீங்க அப்பப்போ ஒரு கதையை கேட்டுட்டு இருப்பீங்க, எல்லாத்துக்கும் வந்து போலீஸ் இருக்கிற அந்த விசாரணை எல்லாம் விட்டுட்டு உட்காந்துட்டு இந்த என்கவுண்டர் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சீனா போட்டு காட்டிட்டு இருப்பாங்க, வீடியோ போட்டு வெளியிடுவாங்க, இந்த என்கவுண்டர் எப்படி நடந்தது பாருங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க, அந்த சிசிடிவி கேமரா வந்து அந்த பதிவு வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பதிவு வெளியிடறதுக்கு ஏன் 3 நாள் ஆச்சு, ஏன் 2 நாள் ஆச்சுன்னா அந்த 2 நாள் எத்தனை விசாரணை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும்ல சார். ஒருத்தர் கன்விக்ஷன் கொண்டு வந்து கிட்டத்தட்ட வாரக்கணக்கில் ஆகுது, அதன் பிறகு வெளியிடும் போதுதான் சார் நான் என்ன சொன்னா, வந்து அவங்க வீடியோ அவங்ககிட்ட இருந்தாலும் இந்த நேரத்துல இதை செய்யணும்னு போலீஸ் முடிவு பண்ண, விசாரணை அதிகாரிகள் தான் சார் முடிவு பண்ணாங்க. இதுல வந்து முதலமைச்சர் வந்து இப்படி பண்ணுங்க டிக்டேட் பண்ணிக்கலாம் இருக்க முடியாது, ஆட்சி நிர்வாகத்தில் இருக்க அமைச்சர்கள் வந்து இப்படி பண்ணுங்கலாம் சொல்லுங்க. அங்க வந்து விசாரணை அதிகாரிகளுக்கு ஒரு முழு சுதந்திரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது வந்து அவங்க இந்த சம்பவம் இந்த சூழ்நிலை இந்த வீடியோ வெளியிடலாம்னு நினைக்கிறாங்க. இந்த என்கவுண்டர் நடந்திருக்க விளக்கத்தை வந்து கூட இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கூட கொடுக்கலாம். அப்ப நான் கேட்கிறேன், இப்போ நம்ம சொல்லிட்டோம் முதல்ல என்னன்னா, முதல்ல இதெல்லாம் வந்து ஃபேக்கான நபர்கள், இவங்க எல்லாம் உண்மை குற்றவாளிகள். இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க, உண்மை குற்றவாளிகள் இருக்கிறாங்க அதுல. இப்ப நம்ம என்ன செய்வோம்? அதே மாதிரி இப்போ ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க, என்கவுண்டர் சம்பவம் வந்து நடந்திருக்க சம்பவம் எந்த மாதிரி சூழ்நிலை நடந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோ வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க ரியலாவே ஒரு ஃபைட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சுடப்பட்ட நபருக்கும் சுட்டு கொல்லப்பட்ட நபருக்கும் இவங்களுக்கும் நடக்குது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப இந்த எடப்பாடி ஒரு சீமான்லாம் என்ன பண்ணுவாங்க? சோ இதெல்லாம் மெச்சூரிட்டியா இன்னும் கொஞ்சம் வந்து பக்குவம் அடையணும் சார். இது சம்பவம் பெரிய சம்பவம், நீங்களே சொல்றீங்க தேசிய கட்சியோட தலைவர், எல்லாருக்கும் உண்மைதான். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர், சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க கட்சி தலைவரை மட்டும் பார்க்காதீங்க. இல்ல இப்ப இதுல இந்த சம்பவத்துல குறிப்பா இப்போ அந்த மாற்றப்பட்ட கமிஷனர் அவங்களோட தலையீடு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது.
அருண் அவரோட ஐஏஎஸ்னுடைய அந்த எல்லாமே வந்து இந்த பார்வையற்றவன் யானையை தடவர மாதிரி வந்து ஏன்னா அவர் பதவியேற்ற பிறகு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், தொடர்ந்து நடக்கக்கூடிய இருக்கட்டும் சார், இருக்கட்டும். இல்ல அப்ப நீதிமன்றங்களே வேணாமா சார்? இல்ல சார், நான் என்ன சொன்னா, நீங்க சொல்றதெல்லாம் கூட இருக்கட்டும் சார். அதுக்கப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான நடவடிக்கை ஏதாவது நீதிமன்றத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கணும்னா வந்து அவங்க அதை ஃபேஸ் பண்ண போறாங்க. அவங்க என்ன ஏதாவது ஓடி ஏதாவது அடுத்த மாநிலத்துக்கு ஏதாவது மாத்தி ஓடிட்டு போயிடாரா, இல்ல வந்து இரவோட இரவாய்க்கெல்லாம் போயிட போறாங்களா? அப்படி உங்களுக்கு சந்தேகம் தான் நீதிமன்றத்தை அணுகுங்க, நீதிமன்றத்தை அணுகுங்க. சட்டமன்றத்தில் நீங்க கேள்வி எழுப்பலாம் சார், உங்களுக்கு அதிகாரம் இருக்குது எதிர்கட்சி தலைவருக்கு. இவர் சீமான் வந்து நீதிமன்றத்துக்கு போகலாம். இல்ல மக்கள் கிட்ட நீங்க தெருமுனை கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அநியாயம் நடந்துச்சு, பொதுமக்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் பண்ணி வந்து ஒருத்தர் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொதுமக்கள் கிட்ட நீங்க வந்து விளக்குங்க, தெருமுனை கூட்டத்தை போட்டு விளக்குங்க. அது நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனைனா அதை வந்து போலீஸ் வந்து சட்ட ரீதியான பிரச்சனை வந்து அதை ஃபேஸ் பண்ணுவாங்க சார். அவங்க நான் சொல்றேன், கடந்த காலத்துல நடந்திருக்குல்ல, ஃபேக் என்கவுண்டர் கூட நடந்து அதை விசாரணை அதிகாரிகள் எதிர்கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து தவறுன்னு சொன்னா அவங்க நடவடிக்கை எடுக்க போறாங்க. இது எதுக்கு வந்து மக்கள் கிட்ட வந்து இப்போ வந்து அடுத்தடுத்து நீங்க இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, அடுத்த நடவடிக்கை இருக்குல்ல, இது தொடர்ச்சியான நடவடிக்கை, அதுக்கு வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு பிரேக் பண்ற மாதிரி ஏன் மக்கள் சந்தேகக்கூடாது? இப்போ எடப்பாடி அவருக்கு இப்ப நான் ஒரு இதுக்காக நான் ஏதோ வன்மத்துல பேசணும்னு நினைக்காதீங்க. இப்போ தொடர்ச்சியா நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. ஒருத்தர் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, சம்பந்தப்பட்ட நபர் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்பாட்ல அவர் அந்த காட்சியை நீங்க பாத்தீங்க. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப நீங்க இப்படி கேள்வி எழுப்புறீங்களா, எடப்பாடியோ சீமான் வந்து இது மாதிரி ஒரு கேள்வி நீங்க எழுப்புறீங்கல்ல, நீங்க ஏன் வந்து அடுத்து இந்த விசாரணைக்கு வந்து நீங்க வந்து ஒரு குந்தகம் வந்து விளைவிக்கிறீங்க, இல்ல தடை ஏற்படுத்த முயற்சி பண்றீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் ஏன் சந்தேகக்கூடாது? நான் கேட்கிறேன். ஒரு ஃப்ளோல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க சார். நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, அடுத்த நடவடிக்கை என்னன்னு சொல்லிட்டு, இல்ல காவல்துறை விளக்கம் அளிக்கிற அளவுக்காவது நீங்க உங்களுக்கு பொறுமை வேணும். நீங்க வெளியிட்ட அன்னைக்கே வந்து நீங்க உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கல்ல, அப்ப உங்களுக்கு பக்குவம் இல்லைன்னு அர்த்தம், அரசியல் பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். விசாரணை அதிகாரிகள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, விசாரணை அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகளுக்கு அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருக்கிற அதிகாரிகள் விளக்கணும். அதுக்கப்புறம் உயர்மட்ட அதிகாரிகள்கிட்ட அது வந்து தகவல் போகும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு கன்க்ளூஷன் வரணும். இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் ஆகும். நீங்க அதுக்குள்ள நீங்க அறிக்கை விட்டீங்களா? இல்ல ஒரு பொது பார்வை இருக்கு. என்ன பொது பார்வை? அந்த பார்வைதான் இல்லைன்றேன். அந்த பார்வை இல்லாதான் நீங்க யானையை வந்து பார்வை இல்லாத தடவை பார்த்த மாதிரி ஒரு கருத்து வெளியிட்டு இருக்கீங்க. சரி, அதே போல சார் நான் இதை சொல்றது ஏதோ நான் வந்து ஒரு சார்பு நிலை பேசல அப்துல். எல்லாமே நம்ம அவசரமான ஒரு செய்தி வெளியிடுறோம்ல, ஒரு எமோஷனலா. இங்க யாரெல்லாம் எமோஷனல் ஆகிறாங்களோ அவங்க எல்லாம் தப்பான முடிவு தான் எடுப்பாங்க. இங்க இதை எமோஷனலா அணுக வேண்டிய அவசியம் இல்லை. சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு சார். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல சம்பந்தமா ஏதாவது கருத்து சொல்லணும்னா கூட உங்களை எல்லாரும் விட வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு தான் அதிகமான உரிமை இருக்கு. அவங்க இதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நாளைக்கு வந்து அவங்களுக்கு இந்த நடவடிக்கை திருப்தி இல்லைன்னா அவங்க தான் சார் முதல்ல சொன்னோம், குடும்பத்துல இருக்கவங்க தான் முதல்ல சொன்னோம். போறவங்க வரவங்க எல்லாரும் சொல்லலாம், கருத்து சொல்லலாம், அவங்க உரிமை இருக்குதான். அரசை விமர்சிக்கலாம், காவல்துறையை விமர்சிக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அவகாசம் இருக்குல்ல. ஏன் அவசரம் பதட்டப்படுறீங்கன்னு கேட்கிறேன். ஓகே, அதே அரசியல் பண்ணணும்னு நோக்கம் இருக்கு. அதே போல சார் திரு அண்ணாமலை அவர்களும் நேற்று தினம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. 3 திமுகவினர் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு செய்தி வந்துட்டு இருக்கு. அவர்களும் விசாரணை வளையத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. முதல்வர் இதற்கு எப்போ வாய் திறக்க போறார் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சிருக்காரு. இங்க ஒரு நியாயமா பேசுங்க, நீங்களும் படிச்சவரு. அண்ணாமலை பேசுறது ஆம்ஸ்டாங் வந்து எந்த ஆட்சியில வந்து கொல்லப்பட்டாரு? திமுக ஆட்சி. ஆம்ஸ்டாங் கொலை விசாரிக்கிற ஆட்சி எந்த ஆட்சி? திமுக ஆட்சி. எந்த ஆட்சியில வந்து இந்த திமுகவில் இருக்கிறவங்களும் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு காவல்துறை அரெஸ்ட் பண்ணிருக்கு? சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாருல்ல, 3 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி காரனா இருக்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்க தொடர்புடையன்னு சொன்னா நீங்க வெளியில இருக்கணும்னு சொல்றீங்களா, கைது செய்யப்பட்ட நபர்லாம் சொல்றீங்களா? அதை முதல்ல சொல்லுங்க. அவர்களும் 3 பேர் விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சிச்சு. யாரோ சொல்லிட்டாங்கன்னு வச்சுமோ. விசாரிக்கிறவங்க யார் சார்? காவல்துறை தான். அந்த காவல்துறை யாரு கீழே இருக்கு? முதல்வர் கட்டும். அப்போ நடவடிக்கை சரியா இருக்குன்னு தானே பொருள். அப்போ நடவடிக்கை சரியா தானே எடுத்துட்டு இருக்காங்க. விசாரணை வளையத்துக்கு இப்போ திமுக சம்பந்தப்பட்டிருக்கா, விசாரணை வளையத்துக்கே கொண்டு வரலன்னா நீங்க சொல்லலாம். விசாரணை வளையத்துக்கே வரல,
அடிப்படையிலே இந்த கேள்வி வந்து தவறாக தவறாக சார் அது சார் அண்ணாமலை கேள்விலாம் அண்ணாமலை ஒரு மனநோயாளி விடுங்க சார். தனிப்பட்ட அவனை தனிப்பட்ட தாக்குதல் நான் வேற வழி இல்லாம சொல்றேன். அண்ணாமலை ஒரு மனநோயாளி. நீங்க வேற யாரும் கேள்வி சொல்லுங்க, செல்வ பெருந்தகை சொல்லுங்க, அறிவார்ந்த நபர்கள் திருமாவளவன் வந்து ஏதாவது சந்தேகம் எழுப்புறாருன்னா அதை கேளுங்க, செல்வ பெருந்தகை வந்து எழுப்புறாருன்னா அதை சொல்லுங்க, இல்ல வந்து பிஜேபி கட்சியிலே வந்து தமிழிசை எழுப்புனாங்கன்னா அதை சொல்லுங்க. சரிங்களா? வந்து அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு பொருட்டாவே இங்க யாருமே இல்லை. இங்க தமிழ்நாட்டிலே வந்து அண்ணாமலை வந்து ஒரு அறிவார்ந்த நபராகவே எடுத்துக்கல. ஒரு முட்டாள், ஒரு மனநோயாளி, அதுக்கும் கீழே ஏதாவது தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா நடவடிக்கை சார் கண்ணுக்கு தெரிஞ்சு 4 நாளா ஒரு வாரமா ஓடிக்கிட்டு இருக்குது ஒருத்தர் பிஜேபி நிர்வாகின்னு சொல்லிட்டு. நீங்க அதுக்கு ஏதாவது விளக்கம் தந்து இருக்கணும். அல்லது செல்வ பெருந்தகை வந்து மையப்படுத்தி ஒரு கேள்வி கேட்கப்படுது பத்திரிகையாளர்கிட்ட, அதுக்கு நேரடியா பதில் சொல்லணும் ஆருத்ரா சம்பந்தமா. அதுக்கு பதில் சொல்லாம அவர் என்ன சொல்லிட்டீங்க, இது வந்து ரவுடி லிஸ்ட் அவர் பேர் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ அது என்னன்னு கேட்டா சர்ச்சை ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு வசம் மாதிரி பொழிகிறாங்க. இப்போ நீங்க ஒரு பக்குவப்பட்ட தானே சார். முதல்ல அண்ணாமலை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இங்க யாரும் பிஜேபிக்கு எதிராலாம பேசணுன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. இப்போ எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எச்ராஜாலாம் இருக்கிறாங்க, அவங்க வாய் திறந்து பேசக்கூடாதா? பேசணும். அவங்க பேசினா ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் மீனிங் இருக்கும். இப்ப தமிழிசை பேசுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மீனிங் இருக்கும். இப்ப அவங்களாம் ஏன் அமைதியா இருக்கிறாங்க? எச்ராஜா அவர்களை விட எச்ராஜ் நான் சொல்றேன், எச்ராஜா வந்து கடுமையா வசைப்படக்கூடியவர் தான். ஆனா அதுல வந்து ஒரு பொருள் இருக்குன்ற நான், நீங்க சரியா பேசுறாரு தப்பா பேசுறாருன்றது வேற விஷயம் சார். அவர் சார்பா பேசுறாரு, எதிராக பேசுறாரு, திமுக எதிராக பேசுறாரு, திராவிட இயக்கங்களுக்கு எதிராக பேசுறாரு, அவங்க காலகாலமா அரசியல் பண்றாங்க, அப்படிதான் அது பேசுறாரு, அது வேற. ஆனால் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு முட்டாள்தனமான வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு கேள்விலாம், நான் அதுக்கெல்லாம் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்றோம். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு என் பார்வைக்கு கேட்டா முட்டாள் மனநோயாளின்றதை தாண்டி அடுத்தது எதா இருந்தா நீங்க பாருங்க. அதே போல சார், இப்போ கடந்த வாரம் வெள்ளி என்று நினைக்கிறேன், திருமாவளவன் அவர்கள் வந்து தலைமைச் செயலகத்துல முதல்வர் அவர்களை சந்திச்சு ஒரு கோரிக்கை மனுவெல்லாம் கொடுத்து பிறகு செய்தியாளர்களை வந்து சந்திச்சாரு. அப்போ அவர் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு, தமிழ்நாட்டு அமைதி பூங்காவா இருக்கு, இதை வந்து அசாதாரணமான சூழ்நிலையை வந்து உருவாக்க பாரதிய ஜனதா வந்து முயற்சிக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஏன் அந்த சமயத்துல எப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்னு சொல்றீங்க சார்? நீங்க இது அவர் அண்ணன் சொல்றதுல நான் வந்து ஓரளவுக்கு நான் அதை வந்து உடன்படுறேன். பல சம்பவங்கள் நீங்க எடுத்துங்க. நீங்க அவர் என்னன்னா ஒரே ஒரு சின்ன திருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த பாஜக வந்து இல்லை, அண்ணாமலை தலைமையிலான பாஜக வந்த பிறகு எல்முருகன் பீரியட்லயே கொஞ்சம் பேர் வந்து ஒரு என்ன சொன்னா இந்த மாதிரியான வந்து சட்டவிரோதமா செயல்படக்கூடியவங்க வந்து சிலர் வந்து அந்த கட்சியை வந்து இணைஞ்சிட்டாங்க. அதை தாண்டி இவர் வந்த பிறகு வந்து கேட்டீங்கன்னா வந்து எல்லாரும் ஊக்கமாயிடுச்சு. யார ஒரு ஐபிஎஸ்ஸே வந்து கட்சிக்கு தலைமை தாங்கி இருக்காருன்னும் போது அங்க போலீஸோட தொடர்புலாம் இவங்களுக்கு இருக்குன்ற மாதிரி ஒரு பார்வை அவங்க இன்னும் கொஞ்சம் துணிச்சலாயிடுறாங்க. இப்ப இவர் எதுக்காக சொல்றான்னு கேட்டா, சம்பவங்கள் வந்து பொதுவாக வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்தை பின்னணியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆருத்ரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்க, உண்மையா என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரு கிளாரிட்டி இல்லாத சூழ்நிலையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்க. ஒரு காவல்துறை வந்து உங்களுக்கு நடவடிக்கை, காவல்துறை மீது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ், அதாவது காவல்துறையை வந்து தன் வசம் வச்சிருக்கிற வந்து முதல்வர் மீது ஒரு அதிருப்தியா, காவல்துறை மேலேயே உங்களுக்கு அதிருப்தியா, முதல்ல அதை கிளியர் பண்ணும். ஒரு அதிகாரி மாத்தி ஒரு அதிகாரி வந்திருக்கிறார் சார், ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாரு, நீங்க அந்த ஒரு இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தா நீங்க என்னெல்லாம் அரசியல் பண்ணுவீங்க? முழுக்க முழுக்க இது அரசியலும் பார்க்க கூடாது சார். சம்பவம் நடந்தது, நாளைக்கு எதாவது யாருக்கு வேணாலும் நடக்கலாம் இது மாதிரி. சரிங்களா? அப்போ வந்து இதை வந்து நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா வந்து ஒரு நிர்வாக ரீதியா வந்து ஒரு காவல்துறை நடவடிக்கை எடுக்குதுன்றதை பார்க்கணும், அவ்வளவுதான். இதை தாண்டி நீங்க வந்து விமர்சனம் இந்த மாதிரி பண்ணும்போது அப்ப இங்க உங்களுக்கு நோக்கம் என்ன? இங்க அமைதி இருக்கக்கூடாதுன்றதுதான் நோக்கம். இப்ப அந்த சமயத்துல பேச்சை வந்து திருமாவளவன் அவர்கள் வெளிப்படுத்தும் பொழுது இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையோடு அவர் வந்து பாரதிய ஜனதாவுடைய தொடர்பு படுத்துறாரா திருமாவளவன் அவர்கள்? சார் இங்க ஒரு கேள்வி, இங்க ரெண்டு தரப்புல இருக்கு. திடீர்னு இப்ப ரஞ்சித் வந்து ஒரு அறிக்கை வருகிறாரு, சமூக நீதிக்கு எதிராக வந்து இங்க சதி இங்க நடக்குது, தலித் தலைவர்கள் எல்லாம் வந்து வெட்டப்படுறாங்க, பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் நிறைய வந்து அறிக்கை விட்டுருக்காரு. அவர் வந்து ஏன் வந்து ஆருத்ரா பத்தி பேச வேணும்னு கேட்க முடியுமா? நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதே மாதிரி இங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இங்க சமூக ரீதியெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, தமிழ்நாடு பாதுகாப்பா தான் இருக்கு, ஆருத்ரா விஷயத்துல வந்து பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து இதுதான் வந்து அவர் வந்து கொல்லப்பட்டாருன்னு இப்படி பேசுறாங்க. இங்க சார்பு நிலையில ரெண்டு பக்கமும் பேசுறாங்க சார்.
ஆனா காவல்துறை எப்படி நடந்துருது, காவல்துறை எப்படி நடக்குது அதுதான் பார்க்கணும். இப்ப நீங்களே உங்க ஸ்டேட்மெண்ட்லயே என்ன வருது, திமுக நபர்களும் இங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, பிஜேபியை சார்ந்தவங்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இங்க எல்லாருக்கும் ஒரு பதவி ஈஸியா வந்து கிடைச்சு, ஒரு லோக்கல்ல போய் ஒரு பதவி வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. கட்சியில ஒரு பதவி வாங்குறது சாதாரண விஷயம், அது எந்த கட்சியா இருந்தான். அப்படி இருக்கும்போது உங்க கட்சியில் இருக்கவங்க வந்து அது சம்மந்தப்பட்டதா அவரை பத்தி எதுவும் பேச மாட்டீங்க. அப்புறம் திமுக வந்து வளையத்துல இருக்காங்கன்னா அந்த வளையத்துல கொண்டு வந்தது திமுக அரசு தானே சார், தமிழ்நாடு அரசு வளையத்துல கொண்டு வந்திருக்கு. அப்ப நடவடிக்கை கரெக்டா இருக்குன்னு தான் அர்த்தம். உங்க ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தாலே, அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தாலே வளையத்துக்குள்ள வந்துட்டாங்கல்ல. நீங்க தான் சொல்றீங்க வளையத்துல இருக்காங்க. விசாரணை தோண்ட தோண்ட இன்னும் பல முக்கிய அப்ப ஒண்ணு சொல்லுங்க, ஆளுங்கட்சியை சம்பந்தப்பட்டிருந்தாலும் காவல்துறை வந்து நடவடிக்கை சரியா எடுக்கிறாங்க அப்படியாவது சொல்லுங்க, அப்படியாவது சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல வந்து திமுக சார்ந்த ஒரு நபர்லாம் சந்தேக வழக்கில் இருக்காங்கன்னா அப்போ வந்து காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்துருக்காங்க. டிஎம்கே இருக்கிறவங்க இருந்தா கூட அவங்க வந்து விசாரணை பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீங்க காவல்துறை நடவடிக்கை நீங்க பாராட்டுங்க, பாராட்ட வேணாம், நீங்க அதுக்கு வந்து ஒரு எதிராக பேசாம இருந்தாலே போதும், அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. அப்போ வந்து கேட்டா ஒண்ணு நீங்க முதலமைச்சர் நீங்க பாராட்ட வேண்டாம். இங்க ஏதோ நீங்க இங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த மட்டும் நான் பாக்குறேன், நிதானமே இல்லை. இதை வந்து எமோஷனலாக்கி ஏதாவது ஒரு அரசியல் ரீதியா வந்து லாபம் அடைய பாக்குறாங்க ஒண்ணு. அப்படி இல்லைன்னா நமக்கு ஏதாவது இதனால இந்த விசாரணை அப்படி இப்படி நகர்ந்து போய் நம்ம கிட்ட ஏதாவது வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். ஓகே சார், பல்வேறு விவகாரங்கள்ல நீங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனதுக்கு நன்றி சார். நன்றி.